ஹலோ வியூவர்ஸ். விதவிதமா இருக்கக்கூடிய பறவை கூடுகளை பத்தி தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கக்கூடிய 5 விதமான பறவை கூடுகளை நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன். அந்த முதல் 5 பறவை கூடுகளை பத்தி சொல்லியிருக்கக்கூடிய பார்ட் 1 வீடியோவை நீங்க பார்க்கல அப்படிங்கிற பட்சத்துல மறக்காம போய் நம்ம சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. மீதம் இருக்கக்கூடிய 5 பறவை கூடுகளை பத்தி நான் இந்த வீடியோல ஃபுல்லா சொல்றேன். ஸோ மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹவிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்பர் 6 யூரோப்பியன் பீ ஈட்டர். இதனுடைய பேரு யூரோப்பியன் பீ ஈட்டர்னு இருந்தாலும் இது ஆப்பிரிக்கா மற்றும் மேற்காசிய பகுதிகள் கூட வாழுமா. இந்த பீ ஈட்டர் பறவை மாதிரி மரத்து மேல கூடு கட்டாதான். அதுக்கு பதிலா ஆற்றங்கரையிலையும் காட்டுப்பகுதியிலும் இருக்கக்கூடிய மண் மேடுகள்ல தான் ஒரு பொந்து மாதிரி உருவாக்கி அதுக்குள்ளதான் வாழுமா. பொதுவாவே இந்த இனப்பறவை ஆண் பறவையா இருந்தாலும் சரி, பெண் பறவையா இருந்தாலும் சரி, இரண்டுமே சேர்ந்துதான் இரை தேட போகுமா. நம்பர் 7 ஆப்பிரிக்கன் ஜக்கானா. தண்ணி மேல நடக்கக்கூடிய பறவை தான் இது. தண்ணீருக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன தாவரங்கள் மேல கூட ரொம்ப சுலபமா தன்னுடைய அகலமான காலை வச்சு நடக்குமா இந்த ஆப்பிரிக்கன் ஜக்கானா. இப்படி இந்த பறவை தண்ணி மேல நடக்கிறதாலேயே இதுக்கு ஜீசஸ் பேர்ட் அப்படிங்கிற பேரும் கூட இருக்கான். ஆப்பிரிக்கன் ஜக்கானா இனப்பெருக்க காலம் வரும்போது தண்ணி மேலேயே நீர் தாவரங்களை வச்சு ஒரு மேடை மாதிரி கட்டிக்குமா. அந்த கூடும் நிலையா இல்லாம தண்ணி மேல அசைஞ்சு நகர்ந்துகிட்டே தான் இருக்குமா. நம்பர் 8 ஸ்விஃப்ட்லெட். வேற எந்த பறவைக்கும் இல்லாத தனித்துவம் இந்த பறவைக்கு இருக்கு. அது என்னன்னா, இந்த பறவை சாப்பாடு கிடைக்காத நேரத்துல தன்னுடைய கூட்டையே உணவா எடுத்துக்குமா. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பறவை இதனுடைய எச்சில பயன்படுத்தி தான் அதனுடைய கூட்டை கட்டுமா. ஸ்விஃப்ட்லெட் பறவை இந்தியா உட்பட தெற்காசிய நாடுகள்ல வாழுமா. இது பொதுவா ஆட்கள் நடமாட்டம் இல்லாத பாறை பகுதிகளில் தான் வாழுமா. சீனா, கொரியா போன்ற சில நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஸ்விஃப்ட்லெட் கூடு பறவைகளுக்கு மட்டும் இல்லாம மனிதர்களுக்கும் உணவாமா. அதுவும் சாதாரண உணவு இல்லைங்க, நிறைய மருத்துவ குணம் கொண்ட ரொம்ப மதிப்பான ஒரு உணவு. அதனாலேயே இந்த பறவை கூட்டுக்கு ரொம்பவே டிமாண்ட் அதிகம். நம்பர் 9 ஃபிரோஜினஸ் பிக்மி அவுல். இந்த அவுல் சகுவாரா கேக்டஸ் அப்படிங்கிற கள்ளிச்செடிகள்ல தான் அதனுடைய கூட்டை உருவாக்குமா. சாதாரணமா இருக்கக்கூடிய கற்றாழை செடியும் கள்ளி செடியும் தான் இதுங்களுடைய கூடு. அந்த கள்ளிச்செடியில இயல்பாவே சில சமயம் துளை ஏற்படுமா. அந்த துளையில தான் இந்த பிக்மி அவுல் வாழுமா. சாதாரணமா எல்லா கள்ளிச்செடி மாதிரியும் அந்த கள்ளிச்செடியிலையும் முள்ளு இருக்கும். அந்த முள்ளு தான் இந்த ஆந்தைய ரொம்பவே பாதுகாப்பா பாத்துக்குமா. அதுதான் இதனுடைய பாதுகாப்பு அம்சம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆந்தையுடைய இறகுகள் அந்த கள்ளிச்செடியுடைய முள் மேல பட்டாலும் கூட அதுக்கு ஒண்ணுமே ஆகாதான். ஆனா இதுவே அந்த ஆந்தையுடைய எதிரிகள் இந்த கள்ளிச்செடியை நெருங்குச்சு அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா முள்ளால காயம் ஏற்படுமா. நம்பர் 10 மாலிஃப் அவுல். இது கோழி மாதிரியான பெரிய பறவை. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த இந்த பறவை மரத்து மேல கூடு கட்டாம மண்ல குழி தோண்டி அந்த குழியை தான் கூடா பயன்படுத்திக்குமா. அந்த குழி சாதாரணமா 2 அடி ஆழம் உள்ளதா இருக்குமா. அதனுடைய சுற்றளவு அதிகபட்சமா 150 அடி அளவுக்கு கூட இருக்குமா. அந்த பள்ளத்தை ஆண் மாலிஃப் அவுல் தான் உருவாக்குமா. முதல்ல பள்ளத்தை தோண்டி சின்ன சின்ன குச்சி, இலை, மத்த மென்மையான பொருட்கள் அப்படின்னு நிறைய பொருட்களை நிரப்பி அதை ஒரு நல்ல வசதியான கூடா மாத்திக்குமா. ஸோ நான் இப்ப சொன்ன எல்லா பறவை கூடுகளும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹவ் இஸ் இட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.